சபையிலே கர்த்தர் சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். இந்த சுத்திகரிப்பின் முதலாம் நாளிலே ஏன் சுத்திகரிப்பு அவசியம், எதற்கு கர்த்தருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணும்போது நாம் சுத்திகரிப்போடு அதிலே பானம் பண்ணப்பட வேண்டும், ஏன் என்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. பலருக்கு சரியான புரிதலோடு சுத்திகரிப்போடு திருவருளிலே பானம் பண்ணுவது இல்லை. அபாத்திரமாக துணிகரமாக ஏனோ தானோ என்று சுத்திகரிப்பினாமல் திருவருளிருக்கிறார்கள். ஒரு நன்மை பெறாமல் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நியாய தீர்ப்பையும் தண்டனைகளையும் பெற்றுக் கொள்கிறார்கள். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது தாவீதுக்கு ஆசாரியன் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் இந்த அப்பத்தை புசிக்க கூடாது. 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பரிசுத்த அப்பம் இருக்கிறதை ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை, வாலிபர் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராது இருந்தால் கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்கு தாவீது சொல்லுகிறான், நேற்றைக்கும் இன்றைக்கும் இன்றைய தினமும் அங்க வாசிக்கும் போது இன்றைய தினமும் வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டப்பட்டப்பட்டதால் இது சாதாரணம் ஆயிடுச்சு. நான் புறப்படவும் நேற்றும் முந்தின நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாய் இருந்தார்கள் என காண்பிக்கிறது. கவனிங்க, 1 சாமுவேல் 21:4-5 இதில் தாவீது ஒரு இடுக்கமான சூழ்நிலையில இருக்கிறத பார்க்கணும். அவன் அமலேக்கிடத்துல போய் அந்த தங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் வாசிக்க கேட்கிறோம். சவுலுக்கு பயந்து தப்பி ஓடி கொண்டிருந்த அப்பொழுது அவன் பசியாயிருந்து போஜனத்தை தேடும்போது ஆசாரியனுடைய கரத்திலே பரிசுத்த அப்பமே தவிர வேறு எதுவும் இல்லை. பரிசுத்த அப்பம் எடுப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதற்கு ஆசாரியன் கேட்டால் உனக்கு தகுதி இருக்கிறதா? நேற்றைக்கும் முந்தின நாளும் நீ பரிசுத்தத்தோடு இருந்தால் இந்த அப்பத்தை புசிக்கலாம் என்று தாவீதுக்கு ஆசாரியன் சொல்லுகிறார். ஏன் சபையில் சுத்திகரிப்பதற்கு நாங்கள் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஆசாரியர்கள் முன்ன சொல்றோம்? ஞாயிற்றுக்கிழமை திரும்ப இருக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாளும் நேற்றைய தினமும், அதுக்கு அர்த்தம் ஒரு நாள் 2 நாட்கள் முன்பாகவே நம்ம சுத்திகரிப்பு ஆரம்பிக்கணும். முந்தின நாளும் நேற்றும் நாங்கள் சுத்திகரிப்போடு இருந்தோம். சுத்திகரிப்பு மிக அவசியம் என்பதை வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொல்லப்படுது பாருங்க, தாவீதுக்கு இந்த அப்பம் புசிப்பதற்கான தகுதி எப்படி வந்தது? அவன் சொல்றான், நேற்றுக்கும் முந்தின நாளும் நாங்கள் ஸ்திரீகளோடு சேரவில்லை, நாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம், எங்கள் வாலிபருடைய அசமங்களும் பரிசுத்தமா இருக்கிறது என்று சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் ஆசாரிய கேட்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், அந்த அப்பத்தை பசிக்கலாமே. தாவீது சொல்றா, நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம், நாங்க ஸ்திரீகளோடு காணப்படலை, நாங்க எங்க சரீரத்தை தீட்டுப்படுத்தலை. மாம்சத்தை தீட்டுப்படுத்தாத ஒரு அனுபவத்தை குறித்து தாவீது பேசுகிறோம். அப்ப இந்த 2 நாட்களிலும் இந்த சுத்திகரிப்புல நம்முடைய மாம்சத்தை அசுத்திப்படுத்தின காரியங்களை நாம் கழுவ வேண்டும். மாம்சத்துல பாவம் இருக்கிறது, மாம்சத்துல பலவீனங்கள் இருக்கிறது. மாம்சம் ஒரு இச்சிக்கத்தக்க வல்லமை உடையது. அது பிறப்பாலே மாம்சத்தில் இருந்தது. நாம சொல்றோம், அப்பாவை போல இருக்கிறாங்க, அம்மாவை போல இருக்கிறாங்க, ஜீன்ல அவங்க அம்மா எப்படி செய்யறாங்க அதே செய்தது. இது மாம்சத்தில் இருக்கிற பாவம். தேவனால் பிறந்தவன் எவனோ மாம்சத்தில் பிறந்தவன் அல்ல, அவன் தேவனுக்குள் இருக்கிறான், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது, அவன் தேவனை போல இருக்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த வசனங்கள் வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையில ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாக வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம் 14 வாசிக்கும் போது 7:14 ரோமர் 7:14 வாசிக்கும் போது, இப்படி நான் விரும்பாதது செய்து நான் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன், என்ன செய்கிறது? அந்தபடி 20ஆம் வசனத்திலே நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப அங்க சொல்லும் போது 23 சொல்றாரு, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காணுகிறேன், அது என் அவயங்களில் உண்டாகி இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறைப்படுத்திக் கொள்கிறது. அப்போ மாம்சம் என்பது ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளே சிறைப்படுத்துகிறதான ஒரு அனுபவம். நம்ம பிளஷ் மாம்சம் சொல்லும், பாவம் சரி, இச்சி, துணிகரம் பண்ணு. ஆனா இந்த அப்பத்தை எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தங்களை ஆராய்ந்து அறிந்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஏதோ திரும்ப இருக்கிற அன்னைக்கு உட்காந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவும், என்னை என்னுடைய கண்ணோக்கி பாரும், என்னை கழுவிவிடும், ஒரு ரத்தத்தினால கழுவும். அப்படி அல்ல. பஸ்காவாகிய பரிசுத்தாப்பத்தை புசிப்பதற்கு முந்தின நாளிலே நேற்றைய தினத்திலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 2 கூட்டங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்
2 ஆசாரியர்கள் வேதத்திலே வாசிக்கும். ஒன்று, வாலிபர்கள் தன்னுடைய அசமங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொன்று, தாவீது பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது என்றால் என்ன? இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருடைய இருதயத்தை கேட்டு. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? சபையில் இருக்கிறதான அபிஷேகம் பண்ணப்பட்டதான கிருபை உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், கர்த்தருக்கு உண்மையாக தான் இருக்கிறோம், கர்த்தருடைய இருதயத்தை கேட்டது போல தான் இருக்கிறோம், அதனால நம்ம பரிசுத்தமாக இருக்க அப்பத்தை கை வைக்கலாம். இல்லை, அதனால நம்ம எடுக்க முடியாது. நம்முடைய சுய சித்தத்தினாலே சுய திருப்தினாலே வருகிற பரிசுத்தம் அல்ல. மாம்சத்திலே இருக்கிறதான ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்க. மாம்சத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே நாம் என்ன நிலவரத்தில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து இந்த பஸ்காவை புசிக்க வேண்டும். தாவீது சொல்ல பாருங்க, முந்தின நாளிலும் நேற்று தினத்திலும் நாங்கள் இஸ்திரியோடு சேரவில்லை. அப்போ நான் கர்த்தருக்கு இருதயத்தை கேட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா அவன் சொல்றான், ஏன் மாம்சத்துல பாவம் இல்லை, நான் விளக்கப்பட்டிருக்கிறேன். நான் மாம்சத்துல எதெல்லாம் விளக்கிறோம், இந்த மாம்சத்துல என்னெல்லாம் போராட்டம் வருது, எப்படி நாம் இதை ஜெயிக்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த மாம்சம் ரொம்ப மோசமான, இது பாவம் செய்ய தூண்டும், இது பொறாமைப்பட தூண்டும், எரிச்சல் அடைய தூண்டும், விபசாரம் செய்ய தூண்டும், கொலை செய்ய தூண்டும், பெருமைப்பட தூண்டும். இது எல்லாமே மாம்சத்திலிருந்து வருது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியிடமாக இருக்கிறது. கலாத்தியர் 5 வாசிக்கும் போது இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், பிரியமானவர்கள், இந்த மாம்சத்தின் வல்லமைகளை நாம் சுட்டெரித்து கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இவை நாம் ஜெயிக்க வேண்டும். இது ஸ்திரீகளிலிருந்து விளக்கப்பட்டதான அனுபவம். கவனிங்க, ஆதாம தேவன் மனுஷ சாயலாக படைத்தார். ஆனா ஏவாள மனுஷனிலிருந்து எடுத்து மனுஷியாக படைத்தார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மாம்சத்தில் உண்டாக்கப்பட்டவள் மனுஷியாகிய ஏவாள், அவளோடு கூட சேரக்கூடாது என்பதை கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த தாவீதுக்கும் வாலிபர்கள் சொன்னது ஸ்திரீகளோடு சேரக்கூடாது. அதுக்கு அர்த்தம் மாம்சத்தோடு சேரக்கூடாது. ஏன்? ஏவாளு மாம்சத்திலே உண்டாக்கப்பட்டவள், ஆதாமும் கர்த்தருடைய மண்ணினாலே உருவாக்கப்பட்டு ஜீவசாசத்துக்கு உட்படுத்தப்பட்டவன். நாம் எப்போதெல்லாம் மாம்சத்தோடு இணைக்கப்படுகிறோமோ, மாம்சத்தின் சித்தத்துக்கு இணைக்கப்படுகிறோமோ, மாம்சத்தின் கிரியைக்கு உட்படுத்தப்படுகிறோமோ, நாம் பரிசுத்த அப்பத்தை புசிப்பதற்கு தகுதியற்றவர்களாக மாற்றப்படுகிறோம். அது ஊழியக்காரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவா இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவா இருக்கலாம், யாருக்கும் விலக்கலை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளிடத்தில் தீட்டுப்படாத அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த பஸ்காவை புசிக்கலாம். அது என்ன அர்த்தம்? உலக பிரகாரமா சொன்னா கணவன் மனைவியாக இணைந்திருந்து இது திருவிழா பணம் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தோட தான் திருவிழா வரணும். உபவாசம் இருக்கும்போது அதுதான் வேணும் சொல்லுது. ஆனா வேதத்துல இதை வாசிக்கும் போது, நீ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பாடம் என்ன? மாம்சீகத்திலே நமக்கு ஒரு இணைப்பு இருக்கக்கூடாது. அதை நாம் வேற இருக்க வேண்டும். கலாத்தியர் 5 வாசிக்கும் போது அங்க என்ன வாசிக்கிறோம்? வாசித்து பாருங்க. அங்க வேதத்துல வாசிக்கும் போது 5 நாம் வாசிக்கிறோம் 16, 5, 16. வாசிங்க. நீங்கள் செய்ய விரும்புவதை செய்யக்கூடாதபடிக்கு இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. வச்சு பாருங்க. பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், விரோதமாக மாம்சம் போராடம் இல்லையா? அத்தற்காக நிற்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நிற்க முடியாத பிசாசு பாவ வல்லமை மாம்சத்தில் போராடதான் இல்லையா? பிசாசு கூட யாருக்கு தெரியுமா போவான்? மாம்சத்தில் இருக்கிறது தான் போறான். ஆதாம் இடத்துல பிசாசு போனானா போறான். யாருக்கு தான் போனா? எவருக்கு தான் போறான். ஏன்? அவருடைய மாம்சத்தில் உண்டாக்கப்பட்டவர். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே மாம்சத்தின் வல்லமைகளை எரிக்கிறவர்களாக, மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கும். நாம் மாம்சத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நாம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்படணும். நாம் ஆவிக்குள்ளாக மாற்றப்படணும். நாம் மாம்சத்தில் பிறந்தவதான், ரத்தத்தினால் பிறந்தவதான். ஆனால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
அதனால ரோமர் 8 வாசிக்கும் போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஆவிக்குள்ளான பிள்ளைகள். நமக்கும் மாம்சத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா கடைசி வரை பெட்டிக்குள்ள போய் நாம் சேரும் வரைக்கும் இந்த பூமியில நமக்கும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக இச்சித்து போராட்டம் இருக்கிறது. பஸ்மாவை எடுக்கிற கத்துடைய பிள்ளைகள் நிதானிக்கிறதான ஒரு நேரம் அது. எத்தனை விசை இந்த மாம்சமான ஸ்திரீகளோடு நாம் நம்மை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்தருடைய பிள்ளை, வேறு பிறரின் பிள்ளைகள், கத்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தை எத்தனை விசை நஷ்டப்படுத்தி இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனா ஆசாரியத்துவத்தின் அபிஷேகத்துக்கு உள்ள பிரவேசித்து இந்த பஸ்காவை புசிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். அபிஷேகம் பட்டவனா, தெரிந்து கொள்ளப்பட்டவனா, ஆனாலும் பஸ்காவை எடுப்பதற்கான தகுதி வேண்டும். நாமில் பலர் என்ன நினைச்சிருக்கிறோம்னா, ஞானஸ்தானம் ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது மட்டும் போதுமானது, அதிகமான எடுத்துக்கொள்ளலாம். அது தேவை, அது இல்லாமல் திருவிழா எடுக்க முடியாது உண்மை. ஆனால் அதோடு சேர்த்து தேவையானது பரிசுத்தம். அதனாலதான் வேதத்தை வாசியம் பாருங்க, அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தோடு அந்த ரத்தத்தை, அந்த சரீரத்தை நாம் பானம் பண்ணப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் என்ன? இந்த ஸ்திரீகளோடு கரைப்படாத அனுபவங்கள் என்ன? நாம் கரைப்பட்டிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை விசை நாம் மாம்சத்தினுடைய காரியங்கள் நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம். கலாச்சார நெஞ்சுல இந்த ஸ்திரீகளுடைய மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அங்கே வாசிக்கிறோம். வேதத்தில் வாசி பாருங்க, எத்தனை கிரியைகள் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனம் வாசி. கவனிங்க, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது நாம் மாம்சத்தின் கிரியைகளை கொடுத்து வாசிக்கணும். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதோடு இணைக்கப்பட்டவர்கள் பஸ்காவை புசிக்க முடியாது. அதனால தான் நம்ம சுத்திகரிப்பு கூட்டத்தை திருவிழாவுக்கு முந்தின நாளில் 2 தினத்தில் நாம் வைக்கிறோம். 2 நாட்களாக சுத்திகரிப்பு வைப்பதற்கு காரணம், நாங்கள் இதை சொல்லுவாங்க, நேற்றைக்கு முந்தைய தினத்திலும் நாங்கள் என்ன பண்ணலை, ஸ்திரீகளோடு சேரவில்லை, நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் இந்த சரீரத்தை எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இந்த தீட்டானதான இந்த மாம்சீகத்தின் ஸ்திரீகளுடைய இணைப்பிற்கு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். ரோமர்ல வாசிக்கும் போது விரும்பாததை செய்கிறதை என்னுடைய மாம்ச பிரமாணம், மனதின் பிரமாணம் போராடுகிறது என்று சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிற இடத்துல மாம்சத்தின் கிரியைகள், இச்சைகள், அது ஆவிக்குறிக்கு விரோதமாக போராடுகிறது என்று வாசிக்கிறோம். அவை யாவன? அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 16 காரியங்கள் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த ஆவிகள் போராடு. இது மாம்சத்தில் வருகிறதான ஒரு எண்ணம், ஒரு தாக்குதல். இந்த ஆவியை வைத்துக்கொண்டு, இந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு நீங்க நினைக்கிற மாதிரி விபச்சாரம் உடனே உடல் ரீதியாக அல்லது மாம்சிக ரீதியானது அல்ல. வசனம் சொல்கிறது, கண்களால் ஒரு மனிதனை இச்சித்தாலே இருதயத்தில் அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப நம்ம எத்தனை விஷயம், எத்தனை கண்களால, எத்தனை இருதயத்தில் நாம் பாவம் செய்திருக்கிறோம். இது மாம்சத்தில் உண்டான தீட்டு. இதை நாம் வேறு பிரித்து வெளியே கொண்டு வர சுத்திகரிக்கப்பட வேண்டும். விபச்சார ஆள் நிறைய பேர் கடைசி நாட்கள் அதுதான் பிடிக்குது. அது விசுவாசி பார்க்கறது இல்லை, அது ஊழியக்காரன் பார்க்கறது இல்லை, அது அபிஷேகம் பண்ணப்பட்டனும் பார்க்கறது இல்லை. நீங்க நிறைய பேர் பண்றது விபச்சாரம். சொல்லும்போது கஷ்டமா தெரியும், சொல்லும்போது தவறா தெரியும், நம்ம குத்தம் போது கடினமா தெரியும். ஆனா மாம்சத்தின் கிரியைகள்ல முதல் கிரியை பிசாசு கொண்டு வருவது விபச்சாரத்தினால். முதல் கிரியை அதுதான். அதை கொண்டுதான் கையாள முயற்சி பண்றான். அதுக்கடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது, அங்கே அசுத்தம், வேசித்தனம் என்று வாசிக்கிறது. அடுத்து அசுத்தம், காமவிகாரம். 4ம் ஒரே லைன்ல வேலை செய்யும், ஒரே கோட்டில் வேலை செய்கிறதான அனுபவம். விபச்சாரம், அசுத்தம், வேசித்தனம், காமவிகாரம்.
பரிசுத்தத்தை இழக்க செய்து அசுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு மனிதனை காம விகாரத்துக்கும், சுய இஷ்டத்துக்கும், விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும் கொண்டு போய் நிறுத்துவது பிசாசுடைய திட்டங்களிட முதலாவது கிரியை. இன்னைக்கு நாம் மாம்சத்திலே இந்த விழுகையில் இருப்போமானால் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவதாக நினைக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும் என்று நேரத்தில் வாசிக்கும். தேவன் நம்மை அழைத்ததின் உண்மையுள்ளவராக தெரிந்து கொண்டதின் நோக்கம் நாம் அசுத்தர்களாக அல்ல, அவரை கேட்ட ஒப்பான ஒரு பரிசுத்தத்திலே நிறைவேற்றி நிற்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். விபச்சாரம், காமவிகாரம், அசுத்தம், வேசித்தனம், இந்த நான்கும் ஒரே கோட்டை வேலை செய்யும். வச்சு பாருங்க, அசுத்தம் உள்ள வந்துச்சா விபச்சாரம் உள்ள வந்துடும், வேசித்தனம் உள்ள வந்தா காமவிகாரம் உள்ள வந்துடும். இது வேற வேற ஆவி இல்லை, ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. மாம்சத்துல ஒரு ஆள் உள்ள வந்துச்சுன்னா ஒன்னொன்னா கூட சேர்ந்தே வந்துடும், அதோட சேர்ந்தே வந்துடும் இல்ல. வச்சு பாருங்க, அந்த வாலிபான பெண்ணு அவ விபச்சாரம் பண்ணா கைகளமா பிடிச்சாங்க. விபச்சாரி, அவரு ஒரு வேசி, அவர் அசுத்தமானவர், அவருக்குள்ள காம விகாரத்தின் எண்ணங்கள் இருந்தது. அவருக்கு 5 புருஷன் இருந்தாங்க, 5 புருஷனும் புருஷன் இல்லை இல்லையா. இந்த காண ஒரு ஸ்திரீ வாசிக்கிறோம் இல்ல, என்ன வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம்? ஒவ்வொரு வேதத்துல ஒவ்வொரு ஸ்திரீகளை பற்றி படிச்சு பாருங்க. அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கைய சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவருக்கு செய்த பாவங்களை கர்த்தரே சொன்னார். ஒருத்தி கைகளுக்கு பிடிக்கப்பட்டா ஆண்டு சொன்னாரு, உனக்கு எத்தனை புருஷன் இருக்கிறாங்க? புருஷன் இருக்கிறாங்க. சாரி, அந்த பெண்ணுக்கு சொல்லும் போது சொல்றாரு, இவன் பாவம் செஞ்சா கைகளமா பிடிச்சாங்க விபச்சாரம். இவன் இடத்துல சொல்லும் போது சொல்ற 4-5 புருஷர்கள் இருக்கும், 5 புருஷன் இருந்தா 5 புருஷன் புருஷன் இல்லை. அசுத்தத்துல, விபச்சாரத்துல, பாவத்துல இருந்த அவங்கள கர்த்தரே போய் சந்திக்கிறார். கொஞ்சம் பாருங்க, மாம்சத்தை நம்ம எத்தனை விஷயம் அப்படி விழுந்து போய் இருக்கிறோம். விழுந்து போன நம்மை கர்த்தர் சந்தித்து ஒரு விஷயம் புதுப்பிக்கும்படியாக அறிந்து செஞ்சிருக்கலாம், அறியாமல் செஞ்சிருக்கலாம், புரிந்து செஞ்சிருக்கலாம், பிறந்த நாட்கள் செஞ்சிருக்கலாம், வாலிப நாட்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா தேவ சமூகத்தை வரும்போது அதை அறிக்கைட்டு அதிலிருந்து நாம் விடுதலை ஏற்படுத்தணும். இதுதான் ஸ்திரீகளோடு தீட்டுப்படாத அனுபவம், ஸ்திரீகளோடு கரைபடாத ஒரு கூட்டம் கர்த்தருக்காக தேவைப்படுகிறது. இரண்டாவது வாசிக்கும் போது விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் வாசிக்கும். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். விக்கிரக ஆராதனை சொன்ன உடனே நம்ம பலருக்கு என்ன தோணும்னா, நாம போய் எந்த கோயிலுக்கு போயிருந்தோம், நம்ம போய் எந்த விக்கிரகத்தை படித்தோம் அப்படின்னு நினைக்கும். விக்கிரக ஆராதனை ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல எதை வச்சாலும் விக்கிரகம். அது பணமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது பிள்ளைகளா இருக்கலாம், அது கணவனா இருக்கலாம், அது மனைவியா இருக்கலாம், அது நண்பரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆண்டவர் உயர்த்த வேண்டிய ஸ்தானத்துல வேற எந்த மனுஷனையோ மனுஷையோ பொருளையோ எதை நிறுத்தினாலும் அது தேவனுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை. இது மாம்சத்தை உண்டாகிறதுனால வல்லமை. மாம்சம் சொல்லும், அந்த அம்மா பணம் கொடுத்தாங்க, அந்த அம்மா தான் கண்கண்ட தெய்வம், அவர் உதவி பண்ணார்ல, அவர்தான் கண்கண்டது. விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை மாம்சத்தில் இருக்கிறது. இந்த தீட்டு நாம் வெளியே கொண்டு வரணும். இரண்டாவது வாசிகள் அடுத்து பில்லி சூனியம். இது நிறைய பேர் செய்யறாங்க. கிறிஸ்தவம் கூட நீங்க சூனியம் பண்றாங்க. கிறிஸ்தவம் கூட இந்த வல்லமைகளை நம்பலாம், அதை போய் நிற்கிறது, அதை செய்கிறது. பில்லி சூனியம், ரெண்டகம் பண்ணுதல், இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. நேரத்தை வாசிக்கும் நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்றேன். பில்லி சூனியம், இரண்டகம் பண்ணது ஒரே ஆவி. அதெல்லாம் பாருங்க, அங்க சொல்லும் போது பில்லி சூனியத்தோடு சேர்ந்து பகைகள் வருகிறது. ஏன்? பில்லி சூனியம் என்பது ஒரு மனிதனை அழிக்கும்படியாக உருவாக்கப்படுகிறதான ஒரு வல்லமை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல தரப்பட்ட மக்களும் இந்த சூனிய ஆவிகளுக்குள்ளே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மாம்சத்தில் இருக்கிற கத்தோலிக்க பிள்ளைகள், மாம்சத்தில் இருக்கிற கத்தோலிக்க பிள்ளைகள் இவைகளுக்குள்ள விழுந்தார்கள். ஆனால் ஆவியில் இருக்கிற கத்தோலிக்க பிள்ளைகள் உண்மையில் இருக்கிறவர்கள் இந்த வல்லமைகளை ஜெயிக்கிறார்கள். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம பகைச்சிருக்கோம். காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் என்று நேரத்தில் வாசிக்கிறோம். அப்படி பண்றோம்னா இல்லை, உன் சத்துக்களை சேர்த்து உன் பகைக்கிறவர்கள் ஆசீர்வாதம் நேரத்தில் சொல்லியிருக்கிறது, அதை செய்யணுமா? உங்களால் பகைக்கிறவர்கள் சிநேகிக்க முடியுதா? நிந்திக்கிறவர்களை, குத்துகிறவர்களை, அவமானப்படுத்துகிற ஏற்றுக்கொள்ள முடியுதா? பகைகள், விரோதங்கள் மாம்சத்தில் இருக்கிறது.
எத்தனையோ பேர் நம்ம விரோதிக்கிறோம், காரணமேலாம் விரோதிக்கிறோம், பகையை உண்டு பண்ணிக் கொள்றோம். சத்துருக்களை சிநேகித்து சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்க முடிகிறதா? நீதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது. மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு அதை செய்ய முடியாது. அவனுக்கு ஒரே டென்ஷன், பீப் ரைஸ் ஆயிடும். பகை, விரோதம், யாரை பார்த்தாலும் பகை. கொஞ்சம் நம்மளோட உயர்ந்தா பகை. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா அவன் பண்றது 1000, தாவீது பண்றது 10000 சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டான், கோபம் வந்துச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்ப விரோதமா எழுப்பினான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை ஒரே காரணத்துல தான். தாவீது கொன்றது, சவுல் கொன்றது எவ்வளவு பாடின உடனே சவுல் அதை பொறுக்க முடியும். பகை உண்டாகிட்டது, விரோதங்கள் உண்டாகிட்டது. நீங்க நிறைய நேரத்தில் விரோதங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது காரணம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, நமக்கு கொடுக்க வேண்டிய கணம், நமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மற்றவங்க கொடுக்காத நேரத்தில் நமக்குள்ளே பகை, விரோதங்கள் மற்றவர்கள் மேல வருகிறது. யார் நம்ம மகிமைப்படுத்தினாலும், யார் நம்ம உயர்த்தினாலும், யார் நம்மை புகழ்ந்தாலும், யார் நம்மை ஏசினாலும், யார் நம்மை பரியாசம் பண்ணினாலும் நாம் ஏற்றுக்கொள்கிற மனது நமக்குள்ள வரணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற அனுபவம். அதுதான் தீட்டுப்படாத பரிசுத்தமாக்கப்பட்டதான அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கான அழகு. நாம் அப்படி இருக்க முடிகிறதா? என்னால் இருக்க முடிகிறதா? உங்களால் இருக்க முடிகிறதா? பகை, விரோதங்கள், எத்தனை பேர் பகை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க. பக்கத்துக்கு சொந்தம், பந்தம். சில பேர் கேட்டா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே எதிரி தான், எல்லாருமே விரோதி தான். சங்கீதத்தில் வாசிக்கும் போது நாம் எப்படி வாசிக்கும்? காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். காரணமே இல்லாம பகை, காரணமே இல்லாம விரோதி. சவுலுக்கு தாவீதுக்கு ஒரு பகையும் இல்லை. யாரோ பாடுறதை கேட்டு பகை உண்டாச்சு. இன்னைக்கு யாரோ சொல்றதுனால நமக்குள்ள மற்றவங்க பகை வந்து விரோதம் வரும். வரக்கூடாது. அத்தனை பிள்ளைகள் இதயத்தில் ஆவி வரக்கூடாது. நமக்குள்ள தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள மற்றவர்கள் மேல கசப்போடு திருவிருந்து எடுப்போமானால் தேவன் அந்த திருவிருந்தை எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. யூதாஸ் கர்த்தரை காட்டுக் கொடுப்பான் என்று நன்றாக ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே லூக்கா 22ஆம் அதிகாரத்துல கடைசி பஸ்ஸாவை புசிக்கும்போது சொல்றாரு, இந்த காலத்தில் என்னோட கூட கையை வைக்கிறவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் மொத்தத்தினாலே என்று சொல்றாரு. சொல்லும் போது மற்ற சீசர்களுக்கு கையை பிடிச்சு யூதாஸ் காட்டி கொடுப்பான் சொன்னாரா? 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 சொல்லலையே. பேதுருவுக்கு மட்டும் சொன்னார், நீ என்ன மறுதலிக்க போற. ஆனா யூதாஸ் யாருக்கு என்ன பண்ணிருக்கல? யூதாஸ் என்ன பண்ணல? ஆட்சி பாருங்க. லூக்கா 22, லூக்கா 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 22, லூக்கா 22, 21வது வசனம். சொன்னார் பாருங்க, காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ சொல்றேன். அவரும் சொல்றாரு, இதை கை வைக்கிற யாரோ அவனா காட்டி கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்களா? சொல்ல, எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. இப்ப நீ திரும்ப கை வைக்கிறீங்க, கூட இருப்பாங்க, பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆண்டு பாருங்க, இவ்வளவு அருமையா செஞ்சிருக்காரு. அவன் மேலேயும் பகை வரல, அவரும் அவனை பகைக்கல. ஆண்டவரும் அவனை எல்லாரும் முன்னாடி காட்டி கொடுக்கல, மற்றவர்கள் கண்களுக்கும் அவனை பகையாளியா மாற்ற விடாம வச்சார். இன்னைக்கு நாம எந்தெந்த விஷயத்துல பகையாளிகள், விரோதிகள் கையை காட்டுகிறோம். அவன் என் விரோதி, இவன் என் விரோதி, இவன் என் பகையாளி, இவன் என்கிட்ட சண்டை போடுறோம். எத்தனை பேர் அவன் கை காட்டிருக்கிறோம். என்னையும் சேர்த்தான் சொல்லணும், உங்களையும் சேர்த்தான் சொல்லணும். வசனம் வந்து இருபுறம் பெருமைப்பட்டு ஊழியக்காரர்கள் வேற, விசுவாசிக்காரர்கள். நாம யாரையும் விரோதியாக பார்க்க கூடாதுன்றதுதான் வேலை நமக்கு மறுபடியும் சொல்லுது. ஆனா நம்மளை கேட்டால் விரோதிகள் பட்டியல் கேட்டோம்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா சொல்லுவோம், இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க. அவங்க நம்ம விரோதமா எடுக்கலாம், ஆனா நாம அவங்கள விரோதியா பார்க்க கூடாது. அவங்க நம்ம பகையாலேயே பார்க்கலாம், நாம அவங்கள பகையாலேயே பார்க்க கூடாது. நாம என்ன சொல்றோம், அவன் என்ன விரோதியா பார்க்கறான், நான் விரோதியா பார்க்க கூடாதா? அவன் என்ன பகையாலேயே பார்க்கறது எல்லாம் பார்க்கறேன், இன்னைக்கு ஒரு போராட்டங்களை கொண்டு வரான், இப்ப நான் பகையாலேயே பார்க்க கூடாதா? ஆமா, பார்க்க கூடாது. வேதம் சொல்லுது. மாம்சத்தில் இருக்கிறவனா அதை செய்யலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சகிப்பு தன்மையோடு ஜெயிக்கிறவன்
ஜெயிக்கிறவனாக, மாம்சத்தின் இச்சைகளை போராட்டங்களை ஜெயிக்கிறவனாக நாம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதாக, தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட தாவீதாக, கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றமாக இருந்தால் ஸ்திரீகளோடு இந்த மாம்சத்தின் கிரியைகளோடு வேறுபாட்டை ஜீவியத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொண்டவனாக பரிசுத்த அப்பத்தை பிரவேசித்து புசிக்க முடியும். அடுத்த காலத்தில் 5ஆம் வேதத்தில் மற்ற காரியத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் மாறுத வேண்டும். வைராக்கியம் அப்படியே நிற்கிறது. பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், அங்க போக மாட்டேன்னா போக மாட்டேன். வைராக்கியம் எவ்வளவு பாராட்டு தெரியுமா? வேதம் சொல்றது, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்கள். சும்மா காரணம் இல்லாம வைராக்கியம் பாராட்டுது, சும்மாவே வைராக்கியம். அப்படியே சபைக்கு வர மாட்டேன், பாஸ்டர் என்ன பேசிட்டாரு, என்னதான் சொல்லிட்டாரு, எல்லாரும் முன்னாடி பேசிட்டாங்க, எல்லாரும் முன்னாடி வச்சுட்டாங்க. வைராக்கியம், அதுதான் வைராக்கியம். கத்தராக வைராக்கியம், ஜெபிப்படுத்த வர்ற வைராக்கியம், ஊழியம் செய்யறது வர்ற வைராக்கியம், உபாசிக்கிறத வர்ற வைராக்கியம், ஆண்டுக்காக சாதனம் வர்ற வைராக்கியம், தேவையில்லாத காரியத்தில் வந்து வைராக்கியம் வரலாமா? வருது வருது, எல்லாருக்கும் வருது. ஊழியக்கார குடும்பமும் அப்படிதான் இருக்கும், விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கும். உண்மையா சொல்றேன். வருமா வைராக்கியம்? சொல்லுங்க, எதுல வரணும் வைராக்கியம்? நீங்க தெரிஞ்சுங்க, எதுல வரணும் வைராக்கியம்? நல் விஷயத்துல வைராக்கியம் வரணும். ஒரு ஏழையை பார்க்கறியா, உதவி செய்யணும், வைராக்கியமா இறங்கு. ஊழியம் செய்யமா இறங்கு, ஃபீல்ட் ஒர்க் பண்ணு, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாரு. உபாசியமா போராடு, வைராக்கியமா நில்லு. குடும்பத்தில் பிரச்சனை வருது, கத்தருக்காக நிற்கணுமா, வைராக்கியமா நில்லு. யாரும் சபைக்கு போகக்கூடாது, ஜெபிக்க கூடாது, தடை செய்யணும், நல்ல விஷயத்துல வைராக்கியமா நில்லு. கத்தருக்காக நிற்பேன், மதித்தாலும் கத்தருக்காக வாழ. அதான் வைராக்கியம். அதான் ஆங்கில பிரிசிலா கூட இருக்கிற வைராக்கியம், பழுத்தையே கொடுக்குற வைராக்கியம். நாம தேவையில்லாம சும்மா இல்லாம போற வரவங்க எல்லாம் வைராக்கியம் போட்டுட்டு அவங்கள்ட்ட எதிர்கால பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கிட்ட போக மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், நிற்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். இந்த வைராக்கியம் வச்சுருந்தா நீ 10 அடி பரலோகத்துக்கு எட்டி கூட பார்க்க முடியாது. பரலோகத்தை பார்க்க முடியாது, எழுதி வச்சுங்க. அது விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யாரா இருக்கு. சத்தியத்தின்படி நான் சொல்றேன், கர்த்தருடைய விஷயத்துல தவிர வைராக்கியம் பாராட்டுற ஆணோ பெண்ணோ மனுஷனோ எவனோ எவளோ பரலோக ராஜ்யத்தை கிட்ட நெருங்க முடியாது. மாம்சத்தில் விழுந்துருக்கலாம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு. அவன் எதெல்லாம் வைராக்கியம் பாராட்டு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்தில் நாங்கள் எப்படி பண்ணுறோம் தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா? இந்த யார் தெரியுமா, எவர் தெரியுமா, இந்த தெரியுமான்ற கதையெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் யார் தெரியுமா, கர்த்தருக்குள்ள இருக்கிற என்ன யார் தெரியுமா நான் சொல்லணுமே தவிர நான் யாரும் காட்டுறதுக்கு வைராக்கியம் காட்டக்கூடாது. நீ நிறைய பேர் நான் யார் தெரியுமா, நான் நிறுத்தினா பேச்சு நிறுத்தினா அவ்வளோதான். நான் யாருன்னு காட்டுறதுக்கு வைராக்கியம் பாராட்டாத. எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டும். ஜபம் பண்ணுறியா, சாது வைராக்கியம் போடு, அதான் நில்லு. ஊழியம் பண்ண நினைக்கிற வைராக்கியமா நில்லு. எந்த தடை வந்து மனுஷன் வரா, பிசாசு வந்து பாராட்டும், அப்படியே நில்லு. அது வைராக்கியம், அது உண்மை, அது கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். நல்ல விஷயத்தை தவிர வேற எதெல்லாம் வைராக்கியம் பாராட்டணும், அது தவறு. யோசிச்சு பாருங்க, காலையில் கர்த்தர் நம்மோடு கூட இதை பற்றி பேசியிருக்கிறார். எத்தனை விஷயத்திலே நாம் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதை விடணும்னு கர்த்தர் சொல்ற. அடுத்து அதை சொல்லும் போது அங்கே நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 20ஆம் வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்க கேட்கிறோம். 5:20. நீங்க ஒருவேளை நான் கடினமாக பேசுறேன், அதனால நீங்க யாரும் பரவாயில்ல போக மாட்டேன் நினைக்காதீங்க. அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் எங்க போறது இல்லை. நான் சொல்றது, நான் உங்களை கடினமாக திட்டி உங்களை பேசி உங்களை சுற்றி இருக்கிறதுக்காக கோபப்பட்டது இல்லை. இந்த தீட்டோடு பரிசுத்த பஸ்காவை புசிக்க கூடாது, புசிக்க முடியாது. பாருங்க, எத்தனை பஸ்காவை நம்ம அப்படி புசிச்சுக்கிறோம். பாஸ்டர் சொல்லுவாரு, யாராவது நம்ம விரோதம் வரல கையை பிடிச்சி ஒப்புரவாயிட்டு தான் அந்த மந்தியில் கையை வைக்கணும். நாம் எப்படி பிரியாணி தெரியுமா? அவன் வந்து எனக்கு ஒப்புரவாகும், நீ அவன் வரணுன்ற, அவன் நீ வரணும்னு சொல்லுவான். 2 பேரும் ஒப்புரம் கடைசியில் காண மாட்டேன். ஆனால் 2 பேரும் மந்தியில் கையை வைக்கணும். யூதாசு காட்டி வந்து போனால் ஆண்டு தெரிஞ்சுதான் யூதாசு வந்து யார் இருந்தாரு,
நீங்க கொலை பண்ண போற போனா வரும் சொன்னாரா? போது வருவோம்னு சொன்னாரா? சொல்லு. நாம சொல்லணும் எப்படி சொல்றோம்? கிறிஸ்துவின் ரத்தமும் கிறிஸ்துவின் சரீரம் என்ன வேலை தெரியுமா செய்யுது? அவருக்குள்ளே நம்ம ஒருமனப்பாட்டுக்குள்ளே அவருடைய சரீரத்தோடு அவர் ரத்தத்தோடு இணைக்குது. அப்ப இந்த சபையில் 20 பேர் திருவிழா எடுக்கல, அல்லது 50 பேர் திருவிழா எடுக்கு. நீ எவ்வளவு பேர் திருவிழா எடுக்குன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு பேரும் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்படுறீங்க. ஆனா மாம்சத்துக்கு மட்டும் பிரிவினை இருக்குது. ஆவியில நான் ஒருமனப்படுறேன்னு சொல்ல எப்படி ஒருமனப்பாடு வரும்? சொல்றது வேணுதான் நமக்கு. திருவிருந்தில ஆண்டவரோடு இணைக்கப்படுறோம் நம்ம சொல்லிதான் திருவிழா எடுக்கணும். ஆனா மாம்சத்துல விரோதமும் பகையும் சண்டையும் கோபங்கள் இருக்கும்போது, பிரிவினை இருக்கும்போது, அப்படி சரீரத்தை ஒருமனப்படுறோம்னு சொல்லும் போது எப்படி ஒருமனப்பட முடியும்? முடியுமா? முடியாது. நாம இன்னைக்கு சிந்திக்க வேண்டியது நம்முடைய விரோதங்கள், பகைகள், கோபங்கள் இதையெல்லாம் விட்டு விட வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கோபத்தை நான் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற விதத்தை நான் சொல்றேன், எனக்குள்ளே இருக்கிற மாம்சத்துக்கு சொல்றேன். நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் அப்படி சிந்திக்கணும். மற்றவங்க கதை உங்களுக்கு வேணாம். உங்க சுயமான மாம்சத்தின் கிரியைகளை ஆராய்ந்து அறிந்து பரிசுத்தப்படுத்து. 1 Corinthians 11 வாசிக்கிறோம் இல்லையா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் யாரும் திருக்கப்பட மாட்டோம். தாவீது கிட்ட கேட்டபோது தாவீதுக்கு பதில் வேற யாரும் வந்து சொல்ல, நாங்க தீட்டு பண்ணல. தாவீது தான் சொன்னோம், நாங்க என்ன பண்ணல, அந்த தீட்டு பண்ணவில்லை. பாருங்க, விரோதங்கள் போட்டிருக்குது, வைராக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேர்கள். அடுத்து சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேர்கள். சண்டை, கணவன் மனைவி சண்டை போடுவாங்க, திருவள்ளுவர் கை வைப்பாங்க, கையை வைக்க. சண்டை போட்டு வந்து இதை கையை வச்சனா நியாயத்துக்கு உள்ள வரும். கொடுக்குறாரு கணவன் மனைவி சமாதானத்தோடு வந்தாதான் கொடுக்கணும். ஊழியக்காரராக இருந்தா எடுக்கிறவங்களா இருந்தா கணவன் மனைவி சமாதானப்படுத்தி தான் வரணும். வேலை என்ன சொல்லுது? சூரியன் எழுப்பி மறையிறதுக்குள்ள கோபம் மறைச்சிருக்கணும். கோபம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கோபம் வந்துச்சா கரெக்ட். மாம்சத்துல பிரச்சனை இருக்குது, வரும் கோபம். எல்லாருக்கும் வரட்டும், எரிச்சல் வரட்டும், விரோதம் வரட்டும். அவங்க இடத்துல போய் ஒப்புரவாகி அந்த நேரத்துல சூரியன் மறைவதற்குள்ள, அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அவர்களோடு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு சீர் பொருது என்று வேதத்தில் வாசி. அவங்க போய் ஒப்புரவாகணும், சீர் பொருந்தணும், மனதில் ஒரு சீர் பொருந்தி அவர்களோடு தயவாய் பேசி ஒப்புரவாக வேண்டும். சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். எத்தனை குடும்பத்தில் சண்டை இருக்குது வச்சு பாருங்க. வரும்போதே சண்டை போட்டே சபைக்கு வர்றது. நீங்க வந்து திருவிழா எடுக்கலாமா? எடுக்கலாமா? வீட்டில் தலைமையை பிடிச்சி 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணிட்டு நீங்க வந்து பரிசுத்த பஸ்ஸாக பசிக்கும் போது ஆண்டவரே எனக்கு பரிசுத்த படித்தோம் இதான் அந்த கையில் சண்டை போட்டு வரக்கூடிய கலப்பு உண்டாக்கி இங்கே வந்து ஆண்டவரே கையில் பரிசுத்த கைது பண்ணுவாரு. பண்ண வேண்டியதை பண்ணி வந்துட்டேன். மன்னிப்புல 2 இருக்குது. ஒன்று கத்தருக்கு மன்னிப்பு கேட்பது, இன்னொன்று நம்ம யார் எடுத்து தவறு செய்யணுமோ அவர்களுக்கு மன்னிப்பு கேட்பது. 2 அனுபவமும் இருக்கணும் கிறிஸ்தவனுக்கு. மன்னிப்பு கேட்க தெரியாத கிறிஸ்தவனே தெரிஞ்சுங்க. மன்னிப்பே கேட்க தெரியாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. மன்னிக்க தெரியணும், மன்னிப்பு கேட்கணும், அவன் கிறிஸ்தவன். நான் உங்களை மன்னிக்கிறது போல அவர் என்ன சொல்றாரு? நாம செஞ்ச பாவங்களை ஆண்டு மன்னிக்கணும்னா பிற நமக்கு செய்த பாவங்களை நாம அவனுக்கு மன்னிக்கணும். முடியுதா? நம்மளால சண்டையாக ஆரம்பிக்குது. சண்டையாக இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், எனக்கு பேசிட்டேன், பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன், சண்டை. நீதிமொழிகளை வாசிக்கும் போது என்ன வாசிக்க தெரியுமா? நீதிமொழிகளை வாசிப்பாங்க. ஒரு வீட்டில் யாரு கூட வேணா வாழ்ந்துருந்தாங்க, ஆனா அந்த சண்டைக்காரியோட வாழ முடியாது. நீதிமொழிகள்ல வாசிக்கும் போது நம்ம குணசாலியான ஸ்திரியை பற்றியெல்லாம் தெரியும், நம்ம வாசிப்போம், நம்ம அந்த அப்படி இருக்கணும்னு நினைப்போம், எல்லாம் கரெக்டு. ஆனால் வேதத்தை சொல்லுது பாருங்க, இந்த சண்டைக்காரியோட வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு நம்ம ரோட்லேயே இருக்கலாம். அப்படி ஒரு அனுபவத்தை வேதம் சொல்லுது. நீதிமொழிகளில் நீங்கள் எல்லாம் வாசிக்க முடியும். நீங்கள் நிறைய குடும்பங்கள் வீட்டில் மனைவி தான் பிரச்சனை, இல்லை கணவன் தான் பிரச்சனை, சண்டை போடுறது, இங்கே வந்து பரிசுத்தர்கள் மாதிரி காட்டுறது, ஆனால் வீட்டில் வந்து சண்டை போடுறது. நீதிமொழி 21 வாசிக்கும் போது நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். சண்டைக்காரியோட வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது இடம் கிடைச்சா ஒழிச்சுட்டா போதும்னு சொல்றது நீதிமொழி.
எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஃபைட் ஆரம்பிக்க கூடாது. நாம சண்டே நாம தூங்கி விடக்கூடாது. தூண்டுகிற ஆளுநர்லாம் கத்தர் பார்க்கிறார். நீதிமொழி 21:9 சண்டைக்காரியோடு ஒரு வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு எங்க போயிடு, வீட்டில் இருக்கிற ஒரு மூலைக்கு ஓடி. நீங்க அவங்க எத்தனை சண்டை வீட்டில் உண்டாக்கி நாமளே போய் ஒழிச்சிட்டு யோசிச்சு பாருங்க. அதே நீதிமொழி 21:19 வாசிக்கும் போது எங்க குடியிருப்பதாலும் வெத்திட்டு எங்க வருது தெரியுதா? அதுக்குதான் தாவீது கேட்டாரு ஆசாரியன், ஸ்திரீகளோடு சேராம முடியுது. அது மாம்சம், சண்டை உண்டாகும். மாம்சத்துல சண்டை உண்டாக்குற ஆகும் இருக்குது. சண்டைக்காரியோடு கோபக்காரியோடு வாழ்வதை விட, இருப்பதை ஒரு வீட்டில் இருக்கிறதை விட வனாந்திரத்தில் இருப்பதே நலம். அதுக்கு அர்த்தம் என்ன? குடும்பமா வாழ்றதை விட விட்டுட்டு தனியா என்ன வனாந்திரத்துக்கு ஓடி. நீங்க யாரும் ஓடி போறீங்க, ஓடுறதுக்காக அங்க சொல்ல, சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு நீதிமன்றம் அப்படி சொல்ற. நாம சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது, சண்டைக்காரர்களாக இருக்கக்கூடாது. நம்மளால ஒரு சண்டை வர்றதுக்கு காரணமா இருந்தா நாம தான் விழுவின் ஆரம்பத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். சண்டைகள் இருந்தால் அதை சமாதானப்படுத்த தெரியுமா கர்த்தருடைய பிள்ளை. நாம் சமாதானப்படுத்துகிறவர்கள், சமாதான காரணமாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். நீ எத்தனை சண்டைக்கு நாம் காரணமாக இருக்கிறோம்? சும்மா வீட்டில் போய் ஏதாவது சொல்லிவிடுறது, அது பூதகரமாக வச்சு சண்டையாகி கணவன் மனைவி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறாங்க, பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் ஆகிடுறாங்க. சண்டை சண்டை சண்டைக்காரிகளாக இருக்கக்கூடாது, சண்டைக்காரர்களாக இருக்கக்கூடாது. இதை பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அங்கே வாசிக்கும் போது பிரிவினைகள் மாறுத பேர். சபையில் எத்தனை பிரிவினை இருக்குது? நீ அந்த ஊரு, நான் இந்த ஊரு, ஒரு ஐக்கியமே இருக்குது. பிரிவினை அப்படி பிரிச்சாதான் பிசாசுடைய வேலையை. ஒத்துமையா இருக்கும்போது பிசாசு யாரும் சொல்ல மாட்டான். ஒரு மனமே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 133 கடந்த வாரத்தில் வாசித்தோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. தேவ சபையில ஒரு மனம் வேணும். ஆனா பிசாசு என்ன செய்யலாம்? பிரிக்கிறான். கணவன் மனைவியை பிரிக்கிறான், பிள்ளைகளை பிரிக்கிறான், சபையில பிரிக்கிறான். ஒரு குரூப் சபையில ஊழியர்களுக்கு விரோதமாகவே பிரிக்கிறான். பிரிவினை ஆவி ஆரம்பியாம அது ஒன்னா இருக்கும்போது பிசாசு வரல. ஒன்னா இருக்கும்போது யார் வரல? சர்வம் வந்து பேசல. அவங்க தனிமைப்படுத்த போட்ட போது, பிரிந்து இருக்கும் போது பிசாசு ஆகிய சர்வம் வந்து பேசும். உங்களை பிரிவினை கொண்டு வரது ஒரு ஆவி. நீங்க பிரிவினைக்குள்ள போனீங்கன்னா பிசாசு தாக்குதல் உள்ள வர்றதுக்கு நீங்க வழி செய்யுங்க. நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிதாவே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களிலும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம ஒன்றா இருக்க பார்க்கணும். குடும்பத்தை பிரிக்க கூடாது, சபையில் பிரிவினை கொண்டு வரக்கூடாது. இது பிரிவினை ஆகி கொண்டு வருகிற வல்லமையெல்லாம் முடிவில் மோசகரமாக முடியும். யோசிச்சு வச்சுக்கிட்டீங்க. நீங்க சொல்றேன், குடும்பத்தை பிரிக்கிறவன், சபையில பிரிவினை கொண்டு வருகிறவன், எந்த பிரிவினை கொண்டு வருகிற எண்ணம் உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் முடிவு பரிதாபகரமா இருக்கும். ஏவல கொடுத்த தண்டனை, நீ உயிர் வாழ் நாட்கள் எல்லாம், பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம், ஸ்திரியானது சொன்னாரு, வேதனையோடு பிள்ளை வேதனையோடு பிள்ளை உமாசம் அவரை நாடி இருக்கும். ஒரு சாபத்தை, சாபத்துக்கு நேரம் குடும்பங்கள் போய்விடும். பிரிவினை காரணமா இருக்கிற யாரா இருந்தாலும் வாழ்க்கை சாபங்களுக்குள்ளே கொண்டு போகப்படும். அடுத்து மார்க்க பேதங்கள். வசனத்துல வார்த்தையில என்ன சொல்றாங்க அந்த வழி நடக்க முடியாத அனுபவம் உள்ளவர்கள். இந்த மார்க்கம், கிறிஸ்துவின் மார்க்கம் என்பது பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சோதனைகள் வழியாக கிறிஸ்துவை சந்திக்கிறதான ஒரு பாதை. ஆனா இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு இந்த மார்க்கத்துக்கு தப்பி வேற மார்க்கத்தில் நடக்குது, வேற வழியில் நடக்குது, தப்பிதங்களை செய்கிறது. நம்ம ஒரே வழிதான் இருக்குது. வேற பலவிதமான வழிகளை குறித்து வாசிக்கிறோம். மரண வழி உண்டு, ஜீவ வழி உண்டு, இப்படி பலதரப்பட்டதான வழிகள் உண்டு. ஈடுமனம் உள்ளவன் எல்லாவற்றையும் நிலையேற்று போனவனாக இருக்கான். இரண்டு வழிகளில் போவதற்கான சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது. அர்த்தமும் வேணும், உலகமும் வேணும், மாம்சம் வேணும், பரிசுத்தம் வேணும். இந்த ரெண்டு வழிகளில் மார்க்க தப்பி போய் அலைகிற ஒருவனும் ஒருபோதும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இது மாம்சத்துக்கே. மார்க்கம் பாடிய கூட்டமா நாம வச்சு பாருங்க. கர்த்தருடைய வழியில் நடக்கிறோமா? கர்த்தருடைய வழியில் நடக்கிற உத்தமார்களா நாம் இருக்கிறோமா? இல்ல மார்க்கம் தப்பி அலைகிற ஒரு குருவியை போல நம்ம பறந்து வந்துருக்கிறோமா? நம்ம எந்த நோக்கத்துக்காக, எந்த வழிக்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த வழிகளில் தான் நாம் நடக்கும். நம்ம என்ன பாதையை கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக நின்று வாழ்க்கையை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்.
நேரம் இல்லை, நான் வேகமாக முடிக்கல. பொறாமைகள் வச்சு பாருங்க, எத்தனை பேர் எத்தனை பொறாமை. பொறாமை என்பது மோசமான ஒரு ஆவி, டேஞ்சரான ஸ்பிரிட். அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க வரல. நல்ல ஆவி இருந்தாங்க, என்னால் ஆவி நடக்க முடியல. அந்த அம்மாவுக்கு வீடு இருக்குது, எனக்கு வீடு இல்லை. அவங்கள பாரு, பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்குது, எனக்கு வேலையே இல்லை. பொறாமை பண்ணக்கூடாது. பொறாமை வந்து எலும்புருக்கு, ஆளை உரிக்கணும். பொறாமை வந்துச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும். நீ நிறைய பேரோட பொறாமை இருக்குது. பரிசுத்தமாக இருக்க வேண்டியவங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டியவங்க, மற்றவர்களை பார்க்கணும் பொறாமல். அவங்களை போல நாம் இல்லையே, இவங்களை போல நாம் இல்லையே, அவங்களை போல அழகா இல்லையே, இவங்களை போல நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே, இவங்களை போல உயர்வான உனக்கு எதை கொடுத்துருக்காங்களோ அதை சோதனை பண்ணி வாழ்க்கை நடத்த பழம். பொறாம ஆவி உள்ள வந்துச்சுன்னா குடும்பமே நிலைக்குறைந்து போகும். பொறாமை எலும்புருக்கி டிவி நோய் மாதிரி அப்படியே உருக்கிட ஆளு. பொறாமைக்கு இடமே கொடுக்கூடாது. கர்த்தர் எது கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்தது எதுவோ, அது கொஞ்சமோ அதிகமோ எதுவோ, சந்தோஷத்தோடு மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி போயிட்டே இருக்கணும். அது கர்த்தர் எதிர்பார்க்கிறது. பொறாமைகள், அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்குது கொலைகள், வெறிகள். கொலையும் வெறியும் ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இருக்குது. வெறியோட கூட தான் கொலையும் நடக்குது. வெறி இல்லாமல் கொலை செய்ய முடியாது. கொலைக்கு காரணம் வெறி தான். இன்னைக்கு நடக்கிற கொலைகள் கவனிச்சு பாருங்க, துணிகரமான கொலைகள், வெறிகள். அவனை கொன்றணும், அவனை அழிச்சிடணும், இல்லாம போயிடும். கிறிஸ்தவங்க கூட ஜெபம் பண்றாங்க, மற்றவங்க அழிச்சு போகணும், இல்லாம போனோம், நாசமா போனோம், கை கால் ஒடையணும், இது ஒடையும் அது ஒடையும், அவன் இருக்கவே கூடாது, இன்று கண்ட எகிப்தை ஒரு நாளும் காண மாட்டாய், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டு சொல்ற புதிய ஏற்பாட்டுல சத்துருக்களை சிநேகி, சகிகளை ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. கை கால வழியும் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப எப்படி நம்ம அதே வாயில போய் ஆண்டவே அவங்களை மன்னிச்சு எப்படி ஜெபம் பண்ண முடியும்? துதித்தல் சபித்தல் ஒரே வாயில புறப்படலாமா? முடியுமா? ஒரே நடுவில் தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் புறப்பட முடியுமா? ஒரே ஊற்றுகள் புறப்பட முடியுமா? முடியாது. நாம் என்ன நிலவரத்தில் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறாமையின் ஆவி, இந்த தன்மைகள் வரக்கூடாது. வெறிகள், கொலைகள். கொலைன்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் போய் எங்க கத்தியை போய் விட்டு நான் கொலை பண்ண, அது இல்லை. கொலை பண்ணணும்னு நினைச்சாலே கொலை கருத்து தான். கொலை பண்ணணும்னு நினைச்சுட்டாங்க இருதயத்துல, கொலை பண்ணுறதுக்கு சமானம் தான். ஒரே ஒரு வார்த்தை கொலை பண்றேன்னு அவன் 10 அடி அடிச்சுட்டாங்க, மறந்துருப்பையா வார்த்தையே எனக்கு கொண்டுட்டான். சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? சொல்றோம். வார்த்தை ரொம்ப ஷார்ப்பானது, நாவுக்கு எலும்பு கிடையாது. அதான் என்ன வேணா பேசும். சொன்ன உடனே அது என்ன பண்ணுது? உயிரோட குத்தி கொலை பண்ணுது. நம்ம கொலை பண்றோம். சில பேர் கொலை பண்ணி வச்சு பாருங்க. வார்த்தையினால, நம்முடைய பார்வையினால, நம்ம நடக்கையினால எவ்வளவு பேர் கொலை பண்ணிருக்கோம். என்னையும் சேர்தான் சொல்றேன். கொலை எவ்வளவு பேர் பண்ணிருக்கோம். நம்மள கொண்டு போய் எந்த செய்யலாம் போடப்படா தெரியுமா? இப்படி கொலை பண்றோம்ல, நித்திய ஆக்கிலே. வெறிகள், கொலைகள் வரக்கூடாது. யாருமே வெறி வரக்கூடாது. வெறி எதுக்கு வரணும்? நாய்க்கு தான் வரும். எதுக்கு வரும் வெறி? அப்படின்னா சொல்ல, நாய்க்கு என்ன பிடிச்சிச்சு? வெறி பிடிச்சி. நாய் பார்த்துறீங்களா? நல்லா தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும், அது வேலையை தான் பார்த்துட்டு. வெறி பிடிச்சுன்னு வச்சுக்க, அது எதை பார்த்தாலும் கடிக்கும். அது ஆடு தெரியாது, மாடு தெரியாது, கோழியும் தெரியாது, எல்லாத்தையும் தான் முடியாது. ஆடு மாடு மனுஷனா கோழி எல்லாத்தையும் கடிச்சு கொண்டே தெரியும். நீ வெறி பிடிச்சது பல சபை கூட இருக்கு. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். ரோட்ல இருக்கிற பற்றி நான் பேசுறது இல்லை. பஸ்காக இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ தாவீதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வேறு பிரிக்கப்பட்டனா, நீ நம் மாம்சத்திற்கு இடையில தீட்டுப்படாத உனக்கு வேண்டும். மாம்சத்தால் தீட்டுப்படாத சுபாவம் நமக்கு வேண்டும். வெறி பிடிச்சுன்னா எல்லாத்தையும் கடிக்கிற மாதிரி, யாரை கண்டாலும் போகணும், யாரை கண்டாலும் கடிக்கணும், யாரை கண்டாலும் பிடிக்கணும் செய்யாது. சில பேர்லாம் பார்க்குறேன், யாரை பார்த்தாலும் ஏறி சொல்லுவோம். அவனுக்கு சாந்தம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, சிறுமூஞ்சா, சிறுமூஞ்சு. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மெடிசனே அதுதான். சந்தோஷமா இருக்க பார்க்க மாட்டேன். வெறி, வெறி ஆகும். இது மாம்சத்துக்கு கிரிய. யாருக்காவது வெறி இல்லை பார்த்துங்க, அவனோட மாம்சத்துக்கு கிரிய ஆள் உள்ள இருக்குது. அப்படிப்பட்டவனோட சேராதீங்க. அப்படிப்பட்ட வல்லமையில பார்க்கப்படாது. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது
களியாட்டுகள் முதலானவைகள் இவைகளை செய்கிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை. களியாட்டுகள், அது என்ன களியாட்டுகள்? என்டர்டைன்மெண்ட் அல்லது உலக பொழுதுபோக்குகள். உலக பொழுதுபோக்குகள் டிவி, செல்போன், இன்டர்நெட்டு, இதெல்லாம் களியாட்டுகள். கேமு, இதெல்லாம் என்னதான்? இதெல்லாம் என்னதான்? களியாட்டு தான். கத்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கேம் விளையாடுறது, கத்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் டிவி பார்க்கறது, கத்தர் கொடுக்க வேண்டிய சினிமா பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, ஜெபிக்க நேரத்தில் உட்காந்து தேவையில்லாத களியாட்டு, இது எல்லாம் களியாட்டு தான். இந்த 16 காரியங்கள் மாம்சத்திலே இது தீட்டுப்படுத்தி இருந்தால் நீங்கள் பஸ் ஸ்டாண்டிலே பிரவேசிக்க கூடாது. இதை ஆராய்ந்து கொள்ள முடியாமல் நேரம் இது. அதாவது 1 சாமுவேலில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது ஸ்திரீகளோடு தீட்டுப்படாதவர்களான ஒரு அனுபவம் உண்டு. அது மாம்சத்தை காண்பிக்கிறது. மாம்சத்தில் உள்ள தீச்சற்றர்களான ஒரு பரிசுத்த ஜெயஜீவம் உள்ளவர்கள் இந்த ரத்தத்தை, இந்த சரீரத்தை பானம் பண்ணலாம். அடுத்து வாலிபர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? அந்த வாலிபர்கள் 21ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் போது நாங்கள் விலக்கியிருந்தோம் என்று சொன்னான். அடுத்து வாலிபர்கள் சொல்கிறார்கள், எங்கள் அசமங்களும் சுத்தமாக இருக்கிறது. இன்றைய தினம் வேறு அப்ப பாத்திரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணம் ஆயிற்று. முதலாவது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாலிபர்கள். இந்த வாலிபம் என்பது ஒரு பாவகரமான, ஒரு இச்சிக்கத்தக்கதான, ஒரு தடுமாற்றம் என்பதான வயது. வாலிபர்களுடைய பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இந்த ரத்தத்தை பானம் பண்ணப்பட வேண்டும். வயதானவர்கள், முதியவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுகள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது, அவங்க செய்யணும். ஆனால் வாலிபர்கள் இருக்கும் போராட்டம் இதை விட இன்னும் கொஞ்சம் உச்சகட்டமான போராட்டம், இதை விட கொஞ்சம் அதிகமான போராட்டம் அதிகம். ஏன்? இந்த வாலிபமான வயது என்பது ஒரு தடுமாற்றங்கள், சிந்தைகளிலும் ஒரு ஸ்திரமான தன்மை இல்லாததான, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத ஒரு நிலைமை உள்ள வயது. அப்படி இவர்களுக்குள்ள பாத்திரங்களாகிய அந்த அசமங்கள் சுத்தமாக இருக்கணும். அசமங்கள் என்று சொல்லப்படும் போது இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் வெசல்ஸ் என்று போடப்பட்டது. அது பாத்திரங்கள் என்று காண்பிக்கிறது. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், நாம் அவருடைய பாத்திரங்களாக இருக்கிறோம். இந்த சரீரம் ஒரு தேவனுடைய பாத்திரம். இந்த பாத்திரத்துமாகிய வாலிபர்கள், இந்த சபையில் இருக்கிற வாலிபமான பெண்கள், வாலிபமான ஆண்கள் தங்கள் பாத்திரங்களை சுத்திகரித்துக் கொண்டு இந்த ரத்தத்தை பானம் பண்ணப்பட வேண்டும். தாவீது சுத்திகரிக்கலாம், ஸ்திரீகளோடு தீட்டுப்படாத. அதே அனுபவம் தான் இந்த வாலிபர்களுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாலிபர்களே கவனமாக கேளுங்க. உன் சிருஷ்டிகரை உன் வாலிப பிரியாக்களை நினை. 119ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை. வாசிக்க 119ஆம் சங்கீதம் எத்தனாவது வசனம்? 9. வேகமாயிடுங்க, நேரம் இல்லை, வேகமாயிடுங்க. 119 வசனம் சொல்லுங்க. 9 வாசிக்க. வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறதுனால தானே வாலிபர்கள் அவர்கள் தீட்டுப்படுத்துற ஸ்திரீகளாக அவங்களுடைய பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தினாங்க. ஒரு வாலிபன் எப்படி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? எப்படி ஒரு வாலிபன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வாலிபன் வழியை சுத்திகரிக்க முடிகிற ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய வாலிபர்கள் அவர்கள் நிதானித்தறிந்து வசனத்துக்களை தங்களை அர்ப்பணித்து வார்த்தையிலே தங்களை காத்துக்கொள்ளும்படி தங்களை நிதானித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ நிறைய வாலிபர்களை கவனிக்கிறேன். தவறான பாதைகள், தவறான திசைகள், பெற்றோருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக, உலகம், மாம்சம், பிசாசு எதெல்லாம் சொல்லுது அதுக்கு ஏற்றது போல வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த பஸ்காவை எடுக்கிற வாலிபமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வசனத்தினாலே தங்களை சுத்திகரித்து நிதானித்தறிந்து இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். அவர்கள் தான் இந்த பஸ்காவுக்கு தகுதியானவர்கள். எத்தனை வாலிபர்கள் அப்படி இருக்கிறாங்க? அசுத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு, பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செய்ய போறான். பாவம் செஞ்சுட்டான், திரும்ப அதே பாவம் செய்யவும் போறான். ஆனா என்ன எடுக்கிறாங்க? திரும்ப எடுக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்றது வாலிபர்கள் அசம்பவங்கள் என்னவா இருந்தது? சுத்தமா இருக்கிறது. அவன் சொல்ற சாட்சி யார் கொடுக்குறது? அவங்களே சொல்றாங்க, நாங்க சுத்தமா இருக்கிறோம். ஆசாரி கேட்கிறாங்க, சுத்தமா இருந்தா பஸ்கா எடுக்கணும்னு. அதை வாலிபர்கள் சொல்றாங்க, நாங்க என்னவா இருக்கிறோம்? எங்க அசம்பவங்கள் சுத்தமா இருக்கிறது. சொல்ல முடியுமா? நான் சுத்தமா இருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் வார்த்தையில் இருக்கிறேன், கர்த்தரை கழுவி இருக்கிறேன், சொல்ல முடியுமா? முடியாது. இன்னைக்கு நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். சங்கீதம் 18 வாசிக்கும் போது அவர் உத்தமனுக்கு உத்தமனும் புனிதனுக்கு புனிதனும்
மாறுபடுகிறவருமாக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் உத்தமருக்கு தான் உத்தமராக இருக்க முடியும். நம்ம எல்லாம் பாவத்தை செஞ்சு வந்து அவர் உத்தமராக இருக்கணும், புனிதராக இருக்கணும், எதுவும் பண்ண முடியாது. பிரசங்கி 12 வாசிக்கும் போது 1ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. பிரசங்கி 12 1ஆம் வசனம் வேகமாக வாசிக்க சொன்னோம்லாம். நீ உன் வாலிப பிரயாசத்தை ஒரு சிருஷ்டிகரில்லை, தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் இதை விளக்கணும்னா நேரம் போகாது. ஆனா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மண்ணானது நாம் இருந்த இடத்துக்கு திரும்புவது போல ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்புகிறதுக்கு முன்னும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய வாலிபர்கள் தன் தேவனாகிய சிருஷ்டிகளை நினைக்கிறாங்க. ஆண்டோட நினைச்சுக்கிறேன். சில சொல்லலாம் கையில ஜீசஸ் பேண்ட் போட்டுக்கிறேன், டேட்டோ போட்டுக்கிறேன், கழுத்துல ஒரு சிலுவை போட்டேன், போன்ல வந்து சிலுவை படம் வச்சிருக்கேன், பாட்டெல்லாம் அவருன்னு வச்சிருக்கேன். இது நினைக்கிறது இல்லை. நினைக்கிறது என்பது வாழ்க்கையை மாற்றுகிற அனுபவம். நினைக்கிறது என்பது சுபாவங்களை மாற்றுகிறதான ஒரு சிந்தை. நம்மை கழுவுகிறதுக்கு தான் வசனம், நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, நம்மை புடமிட்டு ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தருடைய வசனம். வசனத்துல தங்களை ஆராய்ந்து தங்களை சரிப்படுத்துகிற வாலிபர்கள் தான் கர்த்தருக்கு தேவையானவர்கள். இவர்கள் தங்களுடைய பாத்திரங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மற்றவர்கள் தேவனுடைய சரீரத்தையும் சாப்பிட என்னதான் எடுத்தாலும் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்காது, ஆத்மம் கிடைக்காது. இந்த மாதிரி பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் நிச்சய ராஜ்யத்தை ஏற்றிருக்கிறார். அவர்கள் தான் நித்திய ராஜ்யம், எல்லாருக்கும் அல்ல நித்திய ராஜ்யம். தானியேலை குறித்து வாசிக்கிறோம். வாலிமான பையன் தான். வாலிமான சூழ்நிலை சிறைபிடிக்கப்பட்டு வந்தார். ராஜா சொல்றான், இந்த பாத்திரத்துல பங்கு பெறு. அவன் சொல்றான், தீட்டு உள்ளதோடு நான் சேர மாட்டேன், என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறோம். தீட்டு உள்ளதும் அருவருப்பானதும் அதில் பிரவேசிக்கிறதில்லை. மகாஸ்தான அந்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். 35:10 மீட்கப்பட்டவர்கள் ஆண்டு கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சியும் தலைமை. சியோனுக்கு வரணும்னா, பரலோக ராஜ்யத்தை மகிமைகளை போய் சேர்க்கணும்னா மீட்கப்பட்ட அனுபவம் வேண்டும், கழுவப்பட்ட அனுபவம் சுபாவங்கள் வேண்டும். அது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்லுவேன். இந்த சுத்திகரிப்பின் 1ஆம் நாளில் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அமலேக்கு நாட்டிலே செல்லும்போது அங்கே யுத்தத்துக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த தாவீதுக்கும் வாலிபர்கள் கர்த்தருடைய அப்பம் கொடுக்கப்பட்டது. இந்த அப்பம் எடுப்பதற்கு தகுதி தீட்டில்லாத ஒரு வாழ்க்கை. முதலாவது மாம்சத்தோடு தீட்டில்லாத வாழ்க்கை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஸ்திரீ தீட்டுக்கு மாம்சத்துக்கு சாட்சியாக அடையாளமாக இருந்தது. மாம்சத்தின் கிரியைகள் குறித்து கலாத்திர 5:16 காரியங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே இருந்தால் இந்த காலை வேலை கர்த்தரை எடுக்க விரும்புகிறார். மாம்சத்துக்கு விரோதமான ஆவியும் ஆவிக்கு விரோத மாம்சமும் இச்சிக்கிறது. இதில் எது ஜெயிக்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் நித்திய ராஜ்யத்தை பெறுகிறோமா அல்லது நித்திய அழிவை பெறுகிறோமா என்பது வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய மாம்ச கிரியைகளை அழித்து தீட்டில்லாதபடி தங்களை காத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்த அப்பத்தை புசிக்க வேண்டும். இரண்டாவது, வாலிபர்கள் அவர்கள் தங்களுடைய அசமங்களாகிய பாத்திரங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு அவயங்கள், உறுப்புகள், செயல்கள் என வாலிபர்கள் தான் அதிக போராட்டம். அந்த வயதுல தான் அதிக இச்சைகள், பாவத்தை வல்லமைகள் தாக்குகிறது. 13 வயதிலிருந்து 25-26 வயது வரை தாக்கப்படுகிற அந்த காலையிலிருந்து அவர் கழுவப்பட வேண்டுமானால் வசனத்திலே தங்களை காத்துக்கொண்டு கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இந்த அப்பத்தை புசிக்கப்பட வேண்டும். இந்த 2 கூட்டத்தால் தான் பஸ்காவை எடுக்க வேண்டும், பஸ்காவை புசிக்க வேண்டும். இது கர்த்தராலே உண்டாக்கப்பட்ட தகுதி. யோசிச்சு பாருங்க, நாங்கள் எத்தனை விஷயம் தீட்டுப்பட்டிருக்கிறோம், எத்தனை விஷயம் பஸ்காவை இப்படி தீட்டோடு எடுத்திருக்கிறோம். இப்படி தீட்டுப்பட்டதுனால தான் தேவனுக்கு ஒரு நன்மையும் பெற முடியவில்லை. ஒரு அதனால தான் வாசிக்கிறோம், அபாத்திரமாய் போஜனமானவர்கள் ஆக்கியத்தை படிக்கிறார்கள். நம்மில் அநேகர் விளைவினர், வியாதி உள்ளவர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். மரணம் கூட வருகிறது.
சரியான பஸ்காவை பரிசுத்தம் இல்லாமல் எடுக்கும்போது தேவனுக்கு நன்மைக்கு பதிலாக நியாயத்திற்கு நாம் பெற்றுக் கொடுக்கணும். படிக்கலாமா? தெய்வம் நம்மோடு கூட காலையில் இடைப்பட்டு பேசுகிறார். பரிசுத்த அப்பமாகிய இந்த தெய்வத்தினுடைய அப்பத்தை புசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அப்பம் அது, அதை கேட்ட பரிசுத்தம் எனக்கு தாரமாண்டுவே. நான் மாம்சத்திலே என் கிரியைகளிலே தீர்க்கப்பட்டிருக்கிறேன். இந்த 2 நாட்களில் இந்த சுத்திகரிப்பில் என் மாம்சத்தை சுத்திகரி, என் ஆத்மாவை சுத்திகரி, என்னை முழுவதுமாக என்னை போக மாற்று, உடைய கிரியைகளினால் என்னை பலப்படுத்தி விடுவதாவே. நான் விரும்பாததே செய்ய என் மனதின் பிரமாணம் என்னை தூண்டுகிறார்கள். என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக, என் ஆவியின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். நிர்பந்தமான மனிதன் நான். யாரிடம் மரண சரித்திரம் விடுதலையாக்க கூடும்? கர்த்தர் நம்மோடு பெரிய பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்தை இடநிற்பமாக. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், அசுத்தங்கள், கொலைகள், வெறிகள், பிரிவினைகள், கோபங்கள், சண்டைகள், மார்க்கம் தப்பி அனைத்த நேரங்கள், களியாட்டுகள், என்னை மன்னிக்கணுமே, என்னை கழுவணுமே, என்னை உண்மை போல மாற்றணுமே. இந்த சரீரத்தில் ரத்தத்தை மாற்றப்படுகிற நாங்கள் பரிசுத்தத்தோடு மன உத்தமத்தோடு இருக்கிற கிருபை தர வேண்டுமே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினி பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினி பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானவரே, பாரமான சிலுவை சுமந்தரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினி பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முற்களில் பின்னி சூழ்ந்திட. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முற்களில் இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தோன்றினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினி பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே, பாவமானவரே, பரமான சிலுவை சுமந்தரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாரினி பலியாக மாண்டாரே. அப்படின்னு நிறைய பேர்